இந்த பகுதியை குன்னூர் தொகுதியை கோத்தகிரியை நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து செய்தார் முதலமைச்சர் இருக்கும்போது மீண்டும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்யாத திட்டங்கள் செய்வார் என்று கூறி இப்போது புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசுவார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கோத்தகிரி பகுதியே குளிர்கின்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் கடலோடு காட்சியளிக்கும். எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே 3 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். என்னிடத்தில் இதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேரு அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கோரிக்கை வைத்தார்கள். அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அவருடைய